வேதாத்ரி மகரிஷி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். குருவின் மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நன்றி நவில்வோம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன்மா. சிறப்பா கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு சாந்தி தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான மோகி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுக்கினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இன்னைக்கு சுவாமிஜியோட தலைப்பு வந்து நன்றி நவில்வோம் என்ற தலைப்புல நம்ம கொஞ்சம் நேரம் சிந்திக்கலாம். நன்றிங்கிறது சுவாமிஜி வந்து நம்மளுக்கு கர்மயோகத்துல கொடுத்திருக்காரு. நன்றியுணர்வோட நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு கர்மயோகத்துல நிறைய விளக்கங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது நாம ஒருவர்கிட்ட ஒரு உதவிய பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட என்ன உதவியை வாங்குறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம் இல்லையா? அது வந்து சொல்லால மட்டும் இருக்கக்கூடாது, செயலாலும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அதாவது நன்றியோட உச்ச கட்டம் தான் இறை உணர்வு. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தின் கூட்டமைப்புலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இயற்கையை நம்மால உருவாக்க முடியுமான்னா முடியாது. உருவாக்கி வந்த இயற்கைய மதித்து போற்றணும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலும் நன்றி வந்து நம்மளுக்கு வெளிப்படணும். அதுக்குதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவில் ஒரு பிடி உணவை எடுத்துட்டு அதில் உலக ஒற்றுமை கண்டுடு அப்படிங்கிறாரு. ஒரு கைப்பிடி உணவை நம்ம எடுத்துட்டா அந்த உணவு நம்ம கைக்கு வர்றதுக்கு எத்தனை பேரோட உதவி அங்க போயிருக்குது. அதுக்கு பயிர் நட்டவங்க, நிலம் கொடுத்தவங்க, அந்த மண்ணை உழுதவங்க, அதுக்கு நாத்து நட்டு அதை அந்த அறுவடை பண்ணினது, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி அதை கரெக்டா அதை பதப்படுத்தி அதை அரிசியாக்கி அந்த அரிசி இன்னொரு கடைக்கு வந்து அது பெரிய ஒரு மொத்த கொள்முதலுக்கு போயிட்டு அது எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த உருப்படி உணவுலயே அவ்வளோ ஒற்றுமை இருக்குன்னா அப்ப நம்ம அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். கடைசியா நம்ம சமைக்கிறவங்களுக்கு வரைக்கும் நன்றி சொல்லணும். அப்ப அந்த சாப்பாடை கையில எடுத்தோன்னா அத்தனை பேர் உருவங்களும் நம்ம கண் முன்னாடி ஞாபகம் வரணும். அப்ப அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி சொல்லி சாப்பிடுறதுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் ஆலியார் போனவங்களுக்கு தெரியும். அங்க போனோடனே நம்ம டைனிங் ஹால்ல அந்த பாட்டு போடுவாங்க இல்லையா? அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றியுடனே உணவை உண்ண தொடங்குவோம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பாட்டுலயே நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த உணவு எடுத்து நம்ம எப்படி எல்லாம் சாப்பிடணும், அந்த உணவு எடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், இதெல்லாமே அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப இந்த ஒரு பிடி உணவுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா அப்ப நம்மளுக்கு சமுதாயத்துல நம்ம எத்தனையோ பேர்கிட்ட இருந்து உதவிகளை பெற்றுக்கிறோம் இல்லையா? எவ்வளவு உதவிகள். அதாவது காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாரோட உதவியும் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லி நம்ம பழக்கணும். ஏன்னா நன்றி உணர்வோட இருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சினம் வந்து அங்க தவிர்க்கப்படுது. அப்ப முதல்ல எதுக்கு நன்றி சொல்லணும்னா நம்மளோட உடலுக்கு நன்றி சொல்லணும். அந்த உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அப்ப இந்த உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல்லுகளுக்கு நன்றி சொல்லிட்டு வர 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 நம்ம கிட்ட இருந்து அந்த சினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. பாரதியே என்ன சொல்றாரு?
சினம் வந்து தங்க வாளால் தன் கழுத்தை தானே அறுப்பது போலாகுமா. அவ்வளோ மோசமானது சினம். அப்ப அந்த சினம் இருந்துச்சுன்னா தன்னோட கழுத்தை தானே தங்க வாள் வச்சு அறுக்கிற மாதிரி தானா. அப்ப அந்த சினம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம நன்றி உணர்வு இருக்கணும். அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு உடற்பயிற்சியில கடைசியா கொடுத்திருக்காங்க, ரிலாக்ஸேஷன் ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்ப ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் பாதத்துல இருந்து உச்சி வரைக்கும் நம்ம ஒரு ஒரு உறுப்புக்கும் அதை எப்படி நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றோமோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும். அப்ப எந்த உறுப்புமே மனிதனால உருவாக்கப்படல இல்லையா, எல்லாமே இயற்கையா நம்மளுக்கு கொடுத்ததுதான். அப்படி நம்ம நம்மள நன்றி சொல்லிதான் நம்மளே மேம்படுத்திக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மளுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி வரலன்னா அது கூட நம்மளுக்கு தெரியாது. சாதாரண மக்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி உறுப்புக்கெல்லாம் நன்றி சொல்லணும்? போய் அவங்கள்ட்ட சொன்னா ஆமா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா நம்ம ஒரு குரு மகான்கிட்ட மனவள பயிற்சி ஒரு பொக்கிஷ பயிற்சிக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்ப வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுது. முதல்ல நம்ம உடம்புக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், நம்மளோட உடல் செல்களுக்கு நன்றி சொல்றோம். ஒவ்வொரு உறுப்புக்குமே உள்ளுறுப்புக்கெல்லாம் நம்ம பார்த்தது இல்ல. எல்லாமே நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதெல்லாம் நம்ம ஒரு சாப்பிடுறோம், சாப்பாடு 7 தாதுக்களா மாறுது. அந்த 7 தாதுக்களா மாறுறதுக்கு என்னெல்லாம் உள்ள வேலை செய்யுதுங்கிறது அப்ப அத்தனை உறுப்புக்குமே நம்ம அகக்கண்ணால அப்படியே நன்றியுணர்வோட நம்ம அதை உற்று நோக்கணும். அப்ப அப்படி நன்றி சொல்லிட்டு வரும்போதுதான் நம்மளுக்குள்ளே ஒரு இனிமையான ஒரு உணர்வு நம்மளுக்கு அங்க கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு உயிர் துன்பப்படுதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்கள நம்ம மன்றத்துக்கு கூட்டிட்டு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு கைப்பயிற்சி எடுத்துக்கலாம். ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு கை ரொம்ப வலி, என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வலி தீரல. அவங்க எதேர்ச்சியா நம்மள பாக்குறாங்க, ரொம்ப கை வலிக்குதுப்பா, கையை நகர்த்தவே முடியல, கையெல்லாம் ஒரு மாதிரி இதாகுது, மரத்து போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், நீங்க மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல கைப்பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். அப்ப அந்த கைப்பயிற்சியை அவங்க ஒரு வாரம் தொடர்ந்து செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வருது இல்லையா. அந்த கைப்பயிற்சி செய்ய செய்ய அவங்களுக்கு அது வலி கொஞ்சமா குறைஞ்சு போகுது, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவங்க கடைசியா நம்மள பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீங்க கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணீங்க, உங்களை வாழ்நாள் முழுக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் யாருனால நம்மளுக்கு கிடைச்சது? நம்மளோட குருமகான் தானே. அப்ப அந்த குருமகான்கிட்ட நம்ம பயிற்சியை நம்ம நல்லா பண்ணதுனால நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்ப அந்த நன்றி உணர்வு அவங்க நம்ம கிட்ட வெளிக்காட்டுறாங்க. கடவுள் மாதிரி காப்பாத்துறீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? அப்ப அதுக்கு நம்ம குருமகானுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ஏன்னா மகானோட பயிற்சிகள் எதுக்கும் ஈடு இணை இல்ல. எதை நம்ம இதுதான் ஒப்பிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பயிற்சிகளோட ஆழம் இருக்குது. ஆனா செய்யணும், செய்ய செய்ய செய்யதான் அதோட உணர்வு தன்மைக்கு நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து நாம பிறப்பை இத காரணமா இருந்தா அந்த வினைகளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வினைப்பயனே தேகம் கண்டாயின்னு பட்டினத்தார் பாடி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த வினைப்பயன் இருக்கனாலதானே இங்க வந்திருக்கோம். ஒரு அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ப அதுக்கு முதல்ல அந்த வினைகளுக்கு நன்றி சொல்லணும். என்ன வினை நம்மளுக்கு இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ஒரு வினை நம்மள பிறவி எடுக்க வச்சிருக்கு, அந்த வினைக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணணும், நம்மள பாராட்டி சீராட்டி அழகுன அந்த பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் இல்லை. அவங்களாலதான் நம்ம இந்த உலகத்தை எட்டி பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது நம்மளோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்லி பாராட்டி மகிழணும். ஏன்னா இந்த பிறவியில தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்மளோட உறவினர்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் நம்மளோட பயணிக்கிறாங்க இல்லையா தோழமைகளுக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கோம், அதுல எத்தனையோ தோழமைகள் நம்மளோட இருக்காங்க, கூட பயணிக்கிறாங்க. இந்த மன்றங்கள் எத்தனையோ தோழமைகள் நம்மளோட இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்லி அதை நம்ம சொல்லி சொல்லி நம்ம மகிழ்ந்து வரணும். ஏன்னா எல்லாமே இந்த பிறவியில தான் கிடைச்சது. இந்த பிறவி தப்பினா எந்த பிறவி கட்டும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப எல்லாரோடையும் நம்ம நன்றி உணர்வோட நம்ம நடந்துக்கணும். ஏன்னா சமுதாயத்துல பலரோட உழைப்பதான் நம்ம மறைமுகமா வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப வீட்லயே காலையில உபயோகிக்கும் ஒண்ணும் இல்ல, ஒரு தண்ணி வரல, நம்ம இன்னைக்கு டேப் திறந்தோம் தண்ணி வருது. காலையில தண்ணி வந்தாதான் நம்மளுக்கு அன்றாட வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணிக்கே எத்தனை பேரோட உழைப்பு அங்க இருக்குது. இப்ப நம்மளுக்கு பப்ளிக் வாட்டர் வர்றதுனாலும் சரி, போர்ல இருந்து தண்ணி போட்டு எடுத்தாலும் சரி,
அந்த தண்ணிக்கு எத்தனை பேர் பப்ளிக் வாட்டரே வந்தா கூட மழை பெஞ்சு அங்க தண்ணி நிறைஞ்சு அவங்க அதை ஒரு டேம் மாதிரி கட்டி அதுக்கப்புறம் ஒரு பம்ப் செட் ஆரம்பிச்சு அங்க இருந்து கனெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வீடுங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த டைமுக்கு வந்து அவங்க மோட்டர் ஆன் பண்ணி விடுவாங்க. அப்படி தண்ணி விட்டாதான் நம்மளுக்கு வீட்டு குழாயில தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த இதுக்கே வந்து சமுதாயத்துல இருந்து தானே நாம எடுக்கிறோம். அப்ப அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அதே மாதிரி வீட்டுல ஒரு பொருள் பழுதாகுது, மிக்சியோ கிரைண்டரோ ஒண்ணு பழுதாகுது. நம்ம என்ன பண்றோம், அதை உடனே அதை சரி பார்க்கிற கடைக்கு எடுத்துட்டு போறோம் இல்லையா? அப்ப கடைக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன பண்றாரு கடைக்காரர், என்ன சொல்லுவாரு, போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க, இல்ல 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அங்க என்ன நடக்குது, அவங்களோட அறிவும் ஆற்றலும் அதுல செலவிடப்படுது இல்லையா? அப்ப அதுக்குள்ள நமக்கு வந்து மறைமுகமான ஒரு நன்றி அங்க நம்ம வெளிப்படுது. அப்ப நம்மளுக்கு அந்த சரி பார்க்கறது தெரியல, அவங்களுக்கு தான் தெரியுது. அவங்க அதை சரி பார்த்து கொடுத்தோன்னா அங்க நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இப்ப எந்த பொருள் வாங்கினாலும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி சொல்லிட்டு வரணும். அப்ப அந்த பணத்தால இந்த உடல் உயிர் உடல் உறுப்புகள் எதையும் நாம வாங்க முடியாது. வாங்கக்கூடிய ஒன்றை நாம அடுத்தவருக்கு கொடுத்து மகிழணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம மகிழணும். அதுக்குதான் மகரிஷி சொல்லுவாரு ஒரு கவியில, நீ நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே, நல்லுயிரின் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம், ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம், ஏன் எங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு எனும் வினாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல வானறிவோம் உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும், வழி தெரியும் வளம் பெறுவோம் வாழ்வு நிறைவாகும் அப்படிங்கிறாரு. ஒவ்வொருவரும் இந்த கவியில என்ன சொல்றாரு நம்மளுக்கு, ஒவ்வொருவரும் இந்த பிறவியில உடல் பெற்று அம்மாவோட வயித்துல இருந்தா இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அந்த நாள்தான் நம்ம பிறந்த நாள்னு சொல்றோம் இல்லையா? ஆனா இறைநிலை என்னது, தனது ஆற்றலாலும் அறிவாலையும் தன்னிலையில் மாற்றம் பெற்ற அந்த இறை துகளான பிறந்த நாளை கொண்டால்தான் வாழ்ந்து கொண்டுள்ள அனைத்து மக்களுக்கும் பிறந்த ஒரே தேதிதான் அது தீர்மானிக்குது. ஆனா எல்லோருடைய உடலுக்குள்ள என்ன இருக்குது, உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள்ளதான் அந்த தெய்வம் இருக்குது. அப்ப நிறைய அறிவு பெற வரைக்கும் எல்லாவற்றையும் நம்ம பிரித்து பிரித்து தான் பாக்குறோம் இல்லையா? அப்ப எண்ணிலடங்காத பிறவிகளை தாண்டி வந்தாலும் கர்மவினை பதிவுகளை தான் வேறுபட்டு முன் பின்னாக இருக்கிறோம் நாம. அப்ப உடல் என்ற எல்லை கட்டி வந்திருந்தாலும் உடலில் ஏற்படும் இன்ப துன்ப உணர்வுகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுறோம். அப்ப சிந்தனை ஆற்றல் மனிதன் 6வது அறிவாகும் போதுதான் அந்த சிந்தனையை விரித்து ஏன்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எங்க எப்போது எவ்வளவு எவ்வாறு நம்ம சிந்திக்கும் போதுதான் திட்டமிடலும் விளைவும் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் கேள்வியை எழுப்புனா ஆழ்ந்த சிந்தனையாலதான் அறிவு விரிவு நிலைக்கு வருது, உயிரையும் விளங்கி கொள்ளலாம். உயிரின் தோற்றம் இயக்கம் முடிவு ஆகிய அனைத்தை உணர்வதற்கான வழி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த அறிவு அடையும் உண்மை நிலை விளக்கம் தான் நிறைவான வாழ்வதற்கான வளத்தை நம்ம பெற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கவியில நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாரு சுவாமிஜி. அப்ப அதே மாதிரி எல்லாவற்றோடையும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இறை உணவு தானாக வர ஆரம்பிக்கும். அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, காலையில எழுந்ததும் அந்த வாழ்த்துறதுக்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒவ்வொருத்தரும் வாழ்த்துறோம் இல்லையா? அப்ப எதை வாழ்த்துறோம், நம்ம இந்த வையகத்தை வாழ்த்துறோம். அப்ப அந்த வையகத்தை நம்ம வாழ்த்த என்ன ஆகுது, இந்த வாழ்த்து அலை போய் அங்க மோதுது. அப்ப அந்த வாழ்த்து அலை அங்க மோதும் போது என்னது, நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ, எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பிரபஞ்சத்துல இருந்து நம்மளுக்கு வரணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு அது தானாகவே வந்து நம்மள வந்து சேருது. ஏன்னா இந்த வாழ்த்து அலைக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த அலையக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் போதுதான் அது வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்த்த அந்த நன்றி உணர்வோட வாழ்த்துறோம் இல்லையா? அந்த வையகத்தை காலையில எழுந்ததும் அப்ப அந்த நன்றியோட வாழ்த்தும் போது எல்லாமே நம்மளுக்கு பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்குதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல பாடுவாரு, வேண்டத்தக்க அறிவோயினி வேண்டியபடி அறிவோயினிவாரு. அப்ப நம்ம வேண்டுனதும் கிடைக்கும், நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அந்த பிரபஞ்சம் வந்து தீர்மானிச்சு வச்சிருக்கு. அப்படித்தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற போல இறை நமக்கு கேட்காமலேயே எல்லாவற்றையும் கொடுக்குது. அப்ப நாம அந்த இறைநிலைக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்ல வேணாமா? கண்டிப்பா நன்றி சொல்லணும். வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொருவரையும் சந்திக்கிற நபர்கள் அனைவரும் எண்ணி எண்ணி அவங்கள நன்றியோட பாராட்டணும். அப்படி நம்ம நன்றியோடு இருக்கும்போதுதான் நம்மளால உழைப்பால நாம ஈட்டிய பொருளை கொண்டு வறுமையில வாடுவோருக்கு உதவியும் பசித்தோருக்கு உணவும்
தவறு இழைத்தவர்களுக்கு மன்னிப்பும், இருள் சூழ்ந்த இடத்துல ஒளியும் தரும் நல்ல மனிதர்களாக அன்பும் கருணையும் தருந்து நம்மால வாழ முடியும் அப்படிங்கிறாரு சுவாமிஜி. அப்ப இந்த மண்ணுல நாம பிறந்துட்டோம். அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் இங்க பிறந்து வாழ்ந்துகிட்டுதான் இருக்கு. இங்க வாழும் உயிர்கள்ட்ட நாம எந்த பேதமும் நாம பார்க்க கூடாது. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது? இயற்கையாக வழங்கும் பஞ்சபூதங்கள் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கி வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் படைப்பிற்கான அறம். அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லும் வகையில தான் அமைது நமது குருமகா நம்மளுக்கு அளித்துள்ள பஞ்சபூத நவக்கிர தவம். அப்ப அந்த நம்ம பஞ்சபூத நவக்கிர தவம் போது என்ன முதல்ல நினைச்சு பாருங்க. முதல்ல பஞ்சபூதங்களோட இணைஞ்சு தவம் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்? நம்ம அந்த நவ கோள்களையும் நம்ம இணைச்சு தவம் பண்றோம். அப்ப இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்ம நன்றி சொல்றோம். நவ கோள்களையும் நம்ம நன்றி உணர்வோட அங்க கவனிக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க இல்லையா சுவாமிஜி, எல்லா இடத்துலயும் உடலோடும் மனதோடும் ஒன்றிணைத்துக் கொள்வோம், அவற்றிலிருந்து வரும் காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்யுமாக. அப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம நன்றி உணர்வோட நோக்கும் போது அதுல இருந்து வர்ற காந்த அலைகள் நமக்கு நன்மைதான் செய்யுது. அப்ப அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு பஞ்சபூத நவகிரகம் கொடுத்துருக்காங்க. நம்ம வாரத்துல ஒரு நாள் செய்யறோம், அமாவாசை பௌர்ணமியில செய்யறோம், சில பேர் தினமும் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி செய்யும் போது அப்ப அந்த பஞ்சபூதங்களோடையும் நவகோள்களோடையும் நம்ம இணக்கமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப விதைத்தது முளைக்காம போகாது. இந்த வாழ்வில் நம்ம எந்த குணத்தோட பயணிக்கிறோமோ அந்த குணத்தின் உணர்வு தான் நம்முடைய உடல் இயக்கமாக பெருகி செயல்பட ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப நன்றி உணர்வை நாம வெளிப்படுத்தி வாழும் போதுதான் அந்த உணர்வின் இயக்கம் தான் நம்முள்ள இருந்து வாகனமாக அந்த உணர்வு நிலைக்கேற்ப நம்ம செயல்பட வைக்கும். அப்ப இந்த வாழ்வுங்கிறது எவ்வளவு? கொஞ்ச நாளைக்குதான். அதுவும் ஒரு மாயம்தான். அதில் வஞ்சமாக வாழ்ந்து கர்வம் கொண்டு அலைந்து வாழ்வதில் நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் கிடையாது. மட்டும்தான் நம்மளுக்கு உறவாக இருக்கும். உறவாக இருக்கும். தினம் உறவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கிட்ட அமைதி நிலைக்காது. அமைதி எப்பயுமே நம்ம கிட்ட நிலைக்காது. அப்ப அமைதி இல்லாத வாழ்வு நம்ம என்ன செய்ய போறோம்? முதுமையில் தெரிந்து என்ன பயனும் நம்மளுக்கு அங்க கிடைக்க போறது இல்ல. ஏன்னா அமைதி இல்லாம நம்ம முதுமையை நோக்கி போகும்போது அமைதி இல்லைன்னா அந்த வாழ்க்கையே ஒரு வெற்றிடமா தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்குதான் வள்ளுவ பெருந்தகை ஒரு 2 அடி குறள்ல சொல்றாரு, திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணியா கொள்வர் பயன் தெரிவர் அப்படிங்கிறது. அதாவது சான்றோர் பெருமக்களுக்கு யாரேனும் திணையளவு உதவி செஞ்சா கூட அதனை பனையளவு எடுத்துக்கிப்பாங்களாம். அது போலதான் மெய்ஞானிகள் தன்னுள் இருக்கும் உயிரின தன்மையினை அறிந்தவர்கள் திணை அளவில் இருந்தாலும் உயிரை பேணி நன்றி கூறுவது மட்டும் இல்லாம அந்த உயிரோட பயன் தெரிந்து அந்த துணையாலே உடலை அழியாத தேகமாக அவங்க மாட்டிட்டு இருப்பாங்களாம். அப்ப ஞானிகள் அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்? ஞானிகளுக்கே திணையளவு இருந்தா கூட அது அந்த அளவுக்கு அவங்க பெருசா எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம அதை விட அதிகமால இருக்கணும். ஏன்னா அவங்களோட வழித்தோன்றல் தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் நம்ம நன்றியை பாராட்டி தான் இருக்கணும். யாரு ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் அதை நன்றி உணர்வோட நம்ம நினைச்சு பார்க்கணும். ஐயோ இன்னைக்கு அவங்களால இந்த செயல் நம்மளுக்கு நடந்துச்சு, அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு என்னால போயிருக்க முடியாது, அவங்க இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேனே, அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம மனசுல நினைச்சு அவங்கள நன்றி உணர்வோட நம்ம உற்று நோக்கணும். அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாங்க, தவத்தில் இருந்தாதான் உயர்வு, அவத்தில் இருந்தா நம்மளுக்கு தாழ்வுதான் கிடைக்கும். அப்படி நம்மளோட பதவியில நம்மளே பாக்குறோம் இல்லையா? நம்ம இப்ப எல்லாம் மனவளக்கலை பயிற்சிக்கு வந்திருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு தவம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உயர்வான நிலைக்கு நம்ம மேல மேலதான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும். அப்ப இங்கு செய்யும் செயல் தான் நம்மளுக்கு தவம். எந்த செயல் செஞ்சாலும் அதில் நேர்மையோடையும் நெறி தவறாமலும் சத்திய தர்மத்தோடையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பேதம் இல்லாம அந்த இறைநிலைக்கு நம்ம நன்றி உணர்வோட அன்பு செலுத்தி பிறர் நலம் பேணி வாழ்கின்ற செயல்தான் தவம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம விதியை வெல்வது மட்டும் இல்லாம நம்ம பிறவியே திரும்ப வராமல் தடுப்பதாகவும் அந்த தவம் நம்மளுக்கு அமையுது இல்லையா? பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்பது இல்லாம நம்ம கையில தான் இருக்குது. ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், மடிந்து போவதற்குள் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்? மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடவும் இயற்கை நமக்கு அளித்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது ஆன்மாவை அறிஞ்சு
அதை திரைமறைவு இவற்றையெல்லாம் இயக்குறது பிரபஞ்சத்தோட சக்தியை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப அந்த உண்மையான உயிர் சக்தி பலத்தை உணர்ந்து இந்த பிறவியில நமக்கு கிடைத்துள்ள அரிய பொக்கிஷமான இந்த மனவளக்கல பயிற்சிகள் தான் நமக்கு நன்றி உணர்வோட சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு குருமகானுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு உடற்பயிற்சியும் அவர் ஒவ்வொரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை எளிய முறையில எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவ்வளவு எளிமைப்படுத்தி நம்மள அந்த பயிற்சியை செய்ய வைக்கிறதுக்கு பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பொக்கிஷம் தான். நம்ம நினைக்கிறோம் 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய போறோம், இதுல என்ன வந்துட போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் எண்ணங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம முறியடிக்கணும். ஏன்னா பயிற்சி நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து சேருமோ, பயிற்சி செஞ்சா நமக்கு சொல்லுவாங்க, நீ யோகாக்கெல்லாம் போற, உனக்கு போய் எதுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? அதெல்லாம் நிறைய பேர் இப்ப சமுதாயத்துல நம்ம கேள்வியில கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த பயிற்சி செய்யறதுனாலதான் அந்த பயிற்சியோட ரொம்ப கடுமையான நிலைக்கு போகாம மேலோட்டமான ஏதோ ஒரு உயிர் இந்த உடல் ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு போகுது. இப்ப நம்ம பயிற்சியே செய்யாம இருந்தா என்ன ஆகும்? அந்த உடல் துன்பம் நம்மளுக்கு நிறைய அளவுல நம்மளுக்கு வேதனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே பயிற்சி நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தா ஏதோ பெரிய அளவுல வர்றது. பெரிய இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா சமுதாயத்துல சில பேர் வாய் விட்டு சொல்ல முடியாத அவஸ்தையில இருப்பாங்க. அவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எவ்வளவு பணத்தை விரயம் பண்றாங்க. ஆனா அவ்வளவு பணம் செலவு பண்ணியும் அவங்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவங்க அதிலேயேதான் சுட்டிக்கிட்டு வராங்க. அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நம்ம மனவுளக்கலையில வந்துட்டோம். நம்ம பயிற்சி தினம் செய்யறோம். ஆனா ஏதோ ஒரு நம்ம கர்ம வினையில ஏதோ ஒரு துன்ப அலை நம்மளுக்கு இருக்குது. அது ஒரு பதிவு நம்மளுக்கு அந்த உடல் துன்பமா நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா என்ன பண்றோம்? நம்ம இந்த உடல் துன்பத்தை சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்ட்டு. எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிறது நம்ம அகத்தாய்வு பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம அகத்தாய்வு பண்ணும்போது நம்மளுக்கே அது தெரிய வருது. ஓ, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. ஏதோ ஒரு இதுல நம்ம சரியா செய்யாம விட்டுருப்போம். இல்ல நம்ம சின்ன வயசுல நம்மள அறியாம அலட்சியமா இருந்திருப்போம். அதனாலதான் இந்த துன்பத்துக்கு நம்ம ஆளாகிறோம். அப்ப இதை நம்ம சரியா முறையா செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சிகிச்சை முறை நல்லா இருக்கு அப்படிங்கிறத அந்த விதத்துல நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம போகும்போது நம்மளோட பயிற்சிகள் நம்மளுக்கு அங்க கை கொடுக்குது. ஏன்னா அந்த உடல் துன்பம் ரொம்ப துன்பப்படாம நம்மள மேலோட்டமா ஒரு பதிவை நம்ம கிட்ட இருந்து கழிக்கிறதுக்கூடிய ஒரு இதா வருது. வினைப்பயனை கழிக்கிறதுக்கு அது வருது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப அந்த மாதிரி மகானோட பயிற்சிகள் எல்லாமே அவ்வளவு தரமான பயிற்சிகள். இது எங்க போய் நம்ம கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்மளுக்கு கிடைக்காது. அதற்கு சுவாமிஜிக்கு நம்ம நிறைய நன்றி சொல்லலாம். ஏன்னா இந்த பயிற்சி செய்யறதுனாலதான் நம்ம எல்லாருமே எவ்வளவு பெரிய நம்மளுக்கு இயற்கை உபாதைகள் வந்துச்சு தெரியுமா? கொரோனாங்கிறது ஒண்ணு வந்துச்சு, எல்லாரையும் புரட்டி போட்டு எடுத்துச்சு. அப்ப அதையெல்லாம் நம்ம கவனிக்கும் போது இந்த பயிற்சிகளை நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதுல இருந்து தாக்கத்தை, அந்த கிருமி தொற்று தாக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு வரலாம். இப்ப அந்த மாதிரி இயற்கையில நம்ம ஒவ்வொரு தடவையும் பாக்குறோம். ஒரு ஒரு சீற்றத்துல ஒவ்வொன்றும் வந்துகிட்டுதான் இருக்குது. அப்ப அதையெல்லாம் நம்ம தற்காத்து கொள்றதுக்கு என்ன துணை இருக்கும்னா நம்மளோட சுவாமிஜியோட பயிற்சிகள் தான். அப்ப இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு இத நம்ம நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் உயர்வடையலாம், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் உயர்வடைய செய்யலாம். ஏன்னா எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது நம்மளோட குருமகானுக்கு. ஏன்னா தினமும் நம்ம நைட்டு படுக்கும்போது அகத்தாய்வு பண்றோம். இன்னைக்கு செஞ்சதெல்லாம் எப்படி இருக்குது, இன்னைக்கு யார் யாருக்கு துன்பத்தை கொடுத்தோம், இல்ல நம்ம உடம்புக்கு நம்ம என்ன துன்பத்தை கொடுத்தோம். ஏன்னா சுவாமிஜி தவத்திலே நம்மளுக்கு ஒரு இது கொடுத்திருப்பாங்க இல்லையா, நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிட்டு. அப்ப நம்ம யாருக்கும் போய் துன்பம் கொடுக்க வேணாம். நம்ம உடலுக்கு துன்பம் கொடுக்காம இருந்தாலே போதும். நம்ம உடலை பாராட்டலாம், நம்ம உடலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த உடம்புக்கு நன்றி, இந்த உறுப்புகளுக்கு நன்றி, இந்த செல்களுக்கு நன்றி. ஏன்னா உள்ள நம்ம கேட்டு எதையும் நம்ம வாங்கிட்டு வரல, எல்லாமே நம்மளுக்கு இயற்கை கொடுத்தது. அதுக்கு மதிப்பு இல்லாதனாலதான் அதை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உடம்போட மதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்மள எல்லாம் நல்லபடியா வழி நடத்துற அந்த குரு மகானுக்கும் நன்றி சொல்லி நம்ம வாழ்க்கையை நிறைவா வாழலாம்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறையேதும் இருந்தால் அடியே நேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி செவிமடுத்த அத்தனை அன்புள்ளங்களும் எனக்கு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவு வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக வாழ்க சிறப்பாக வளமுடன்.